பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம மீனாக இருந்துட்டு பிரச்சனையை முடிக்கிறதுக்காக நம்ம தங்கமயிலையும் கோமதியும் கோயிலுக்கு வர சொன்னாங்க. ஆனால் வந்த இடத்துல நம்ம பாக்கியம் இருந்துட்டு தேவையில்லாமல் கோமதி கிட்ட பயங்கரமாக பேசுவோம். கோமதி இருந்துட்டு இவளை பார்த்தாவே பயமாக இருக்குது, இவங்க அம்மாவை பார்த்தா இன்னும் பயமாக தான் இருக்குது, ஏண்டா இந்த குடும்பத்தில் போயும் சம்மதம் பண்ணுன்னு சொல்லி இப்போ நாங்கள் வருத்தப்பட்டுட்ருக்கோம். தயவு செஞ்சு இந்த குடும்பத்திலேருந்து எல்லாமே பிரிஞ்சதாகவே இருக்கட்டும். நீ ஒட்ட வைக்கின்ற பேரில் மறுபடியும் பிரச்சனை இழுத்துட்டு வந்து நிற்காது. என் பேச்சை தான் கேட்கறதில்ல, உன் மாமா பேச்சாவது நீ கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி இருந்துட்டு அங்கேருந்து கிளம்ப பார்க்குறாங்க. என்ன என் குடும்பத்தை பற்றி நீங்கள் தப்பாக பேசிக்கிட்டு இருக்கீங்க, என் பொண்ணு என்ன தப்பாக பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் இருந்துட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம கோமதி இருந்துட்டு உன் பொண்ணு எந்த தப்பும் பண்ணலை, ஆனால் நீ நல்லா தப்பு பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதியும் பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக அங்கேருந்து ஒட்ட வேணாம் உறவ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி என்ன சொன்னாலையும் கேட்காம அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம மீனாக்கிட்ட தங்கமயில் இருந்துட்டு இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எப்படியெல்லாம் எங்ககிட்ட பேசுகிறாங்கன்னு பார்த்தே இல்லை மீனா, முடிஞ்சதாகவே இருக்கட்டும். என் குழந்தைய பற்றின விஷயத்த இந்த வீட்டில் யாருக்கும் தெரிய வேண்டாம் மீனா, உனக்கு இஞ்சி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. மீனா இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வீட்டுக்கு போன உடனே இனிமேல் யாரோட பிரச்சனைக்கும் நம்ம போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பாண்டியன் இருந்துட்டு கடை கிளம்பிட்டு இருக்காங்க. கோமதி இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. காந்திமதி இருந்துட்டு அவள் கோயிலுக்கு போயிருக்காப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கொஞ்சம் உட்கார்றீங்களா, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கிட்ட புருஷனும் பொண்டாட்டியும் பேசாமல் இருந்தால் அது பிள்ளைங்களுக்கு தானே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தயவு செஞ்சு 2 பேரும் பேசுங்க, பிள்ளைங்களை பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கோமதி இது வரைக்கும் என்கிட்ட எதுவுமே மறைக்க மாட்டான்னு சொல்லி ரொம்ப தைரியமாக இருந்தேன், கர்வத்தோடு இருந்தேன். ஆனால் கோமதி மறைச்ச விஷயம் என்னால் ஏற்றுக்க முடியலத்த, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கு அடுத்ததாக அரசி இருந்துட்டு 200 ரூபாய் கேட்டிருந்தேனேப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பாண்டியனும் அந்த 200 ரூபாயை கொடுத்துட்றாரு. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் அம்மா பண்ணி வச்ச கல்யாணத்துக்கு உங்கள் அப்பா இப்படி பேசாமல் இருக்காரே, நான் பண்ணி வைக்கிற போகிற கல்யாணத்தை தெரிஞ்சால் இன்னும் என்னெல்லாம் கூத்து நடக்குமோ, நீங்கள் யார் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறீங்க, உனக்கும் குமாருக்கும் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன உங்கள் பேரனுக்கா, அவன் என் வாழ்க்கையில் பண்ண வரைக்கும் போதாதா, இதில் என்ன வேற அவனுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறீங்களா? ஐயோ பாட்டி, என் அப்பா உங்களையும் கொண்டு போட்டுருவார், என்னையும் கொண்டு போட்டுருவார். அவன்லாம் சரியான டியூப்லைட் பண்ண, அவனை பார்த்தவே எனக்கு அவ்வளோ கோவம் வருது. என் கல்யாணத்தை நிறுத்தி என்னை கோர்ட்டு வரைக்கும் இழுக்க வச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசு இருந்துட்டு ரொம்பவே கோவமாக அங்கேருந்து போகிறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம மெயினாக இருந்துட்டு என்ன சமைக்கலான்னு சொல்லிட்டு சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. செந்தில் இருந்துட்டு ஷியாமலாவை பார்க்குறதுக்காக கோயிலுக்கு போனியே, போயிட்டு வந்ததுலேருந்து ஒரு மாதிரி அப்செட்டாகவே இருக்கு, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என் வாழ்க்கையில் இனிமேல் யாருக்கும் எந்த நல்லதும் செய்யறதா இல்லை, யாரோட விஷயத்துலையும் நான் தலையிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் நான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம் மீனா, இப்படியே இருந்துக்கோ, அப்போ தான் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, என் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கார் குழம்பு எப்படி வைக்கிறது, அந்த பொடியை மட்டும் நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனோட அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து தான் அவங்க சில விஷயங்கள்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. மீனாவும் அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக சமையல் செஞ்சு முடிச்சிடுறாங்க. தங்கமயில் இருந்துட்டு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சாரி மீனா, என்னை மன்னிச்சிடு, நான் அப்படி பேசியிருக்கக்கூடாது, ஏதோ ஒரு ஆதங்கத்தில் அப்படியெல்லாம் பேசிட்டேன் மீனா, என்னை மன்னிச்சிடு. ஆனால் எனக்குன்னு இருக்கிறதே நீ மட்டும்தான், நீயும் பேசாமல் போயிட்டேன்னா என் மனசு இன்னும் ரொம்ப கஷ்டப்படும், தயவு செஞ்சு என் கூட பேச மீனா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோரில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.